நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான். கண்ணுனால தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும், தெருநாய்களுக்கும் நகரத்தில் இடம் உண்டு. இதான் டாபிக். ஆனா அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக் லவர் அண்ட் டாக் ஹேட்டர்ஸ் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா தான் இந்த ஷோ அமைஞ்சிருந்தது. பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையும் அதுக்காக I completely condemn this. குறிப்பா ஒரு எலி என்னுடைய கார்ல இருக்கக்கூடிய ஒயரை கடிச்சிருச்சு, அதனால என் காரே போயிருச்சுன்னு ஒருத்தர் அழுகுறாங்க அந்த ஷோல. எலி வந்து உங்க காரை கொதறி அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, குழந்தை இறந்து போச்சு. இன்னொரு பக்கம் என் குழந்தை, அதாச்சும் 6 வயசு குழந்தைய என் கண்ணு முன்னாடியே நாய் கதற கதற கடிச்சு கொண்டுருச்சு. ஸோ இதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அமைஞ்சிருக்காங்க. இப்படி நீயா நானால நிறைய விஷயங்கள் லாஸ்ட் எபிசோட்ல நடந்திருந்தது. குறிப்பா இந்த எபிசோட ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் நீயா நானா எபிசோட்ல நடந்திருந்தது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? நீயா நானால லாஸ்ட் எபிசோட் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும் வெர்சஸ் தெருநாய்களுக்கும் நகரத்தில் இடம் உள்ளது. இந்த டாபிக்ல கான்வர்சேஷன் அமைஞ்சிருந்தது. கோபிநாத் அவர்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும்னு சொல்றீங்க இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு இந்த சைட்ல இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெருநாய்களால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, முக்கியமா குழந்தைங்களை அதிகமா கடிக்குது, வீட்ல இருந்தே நிறைய நாய்களை தெருக்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க, அந்த நாய்கள் ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை, பல நாய்கள் ஒன்னா சேர்ந்து நிறைய பேரை அட்டாக் பண்ணிருக்கு, அதனால முக்கியமா ராபிஸ் நோய் வந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க. குறிப்பா டெலிவரி பாய்ஸ், யாராச்சும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள இப்போ ஓகே என்ன ஒரு நாய் தோர்த்துது, நான் நல்லா இருக்கேன், நான் ஓடி போயிடுறேன். ஆனா ஊனமுற்றவங்க இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த நாய்ங்க கிட்ட இருந்து எப்படி அவங்க தப்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது, ஒரு குழந்தையாகட்டும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா நாய்களுக்கும் நகரத்தில் இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்ல உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அவங்கலாம் அதிகமா என்ன விஷயம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்னா அப்படிதான் இருக்கும், நீங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னடா இவ்வளோ மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது, மனுஷங்களுக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. ஆனா அதை எந்த மாதிரியான முறையில சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. குறிப்பா தெருநாய்களுக்கும் நகரத்தில் இடம் வேணும் அப்படிங்கிற சைட்ல பேசினாங்க இல்லையா, அவங்க பேசினது எல்லாமே ஒரே ஒரு நாயை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களா தான் இருந்தது. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசுற எல்லா விஷயமும் ஒரே ஒரு நாயை சார்ந்த விஷயங்களா மட்டும்தான் இருக்கு. ஆனா நாங்க சொல்றது பல நாய்கள் எங்களை சேர்த்து சுத்து போட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து வரவே இல்லை. சரி ஓகே, நீங்க நாயை வளர்க்குறீங்க, உங்க தெருவுல இருக்கிற நாய் என்னை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் தான் அவங்க கிட்ட இருந்து வந்தது. உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. நீங்க வீட்ல இருந்து வெளில வரும்போதே இந்த இடத்துல நாய் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி வரணும் அப்படிங்கறதோட அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் நீங்க அந்த தெருவுக்குள்ளாரே என்ட்ரி ஆகணும். குறிப்பா 11 மணிக்கு மேல நீங்க ஏன் அதுக்குள்ளார வரீங்க, நாய்க்கு ஏதாச்சும் தப்புன்னு பட்டா அது குலைக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அதுவும் நாய் செய்யற சில தப்புகளை சொன்னா நீங்க இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ணாம அது உங்களை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய ஊஞ்சல்ல இருக்கக்கூடிய ஒரு கை குழந்தைய நாய் தூக்கிட்டு போச்சு, அந்த குழந்தைய கை குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சாங்க. ஆனா அதுக்கு இந்த சைட்ல சரியான ஆன்சர் கிடையாது. நாயை ஒரு இடத்துல இருந்து புடிச்சிட்டு போயிடுறீங்க, டோட்டலா நாயே இல்லைன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு திருடங்க வந்தா நாய் தான் அந்த இடத்துல காட்டி கொடுக்குது, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நாய் நமக்கு
நிறைய விஷயங்களை குலைச்சே காட்டி கொடுக்குது. இப்ப நாய் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில நாயே இல்லாம சுத்தமா நாய்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அடுத்து குரங்குகளுடைய தொல்லை அதிகமாயிருச்சு. நாய்கள் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. ஆனா அதுக்கு இந்த சைட்ல இருக்கிறவங்க, அதாச்சும் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும் இந்த டாபிக்ல பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாங்க நாயே வேணாம்லாம் சொல்லல. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நாய்கள் வளர்க்கறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, சோ நீங்களாம் நாய்களை வளர்க்க தான் போறீங்க. அந்த நாயெல்லாம் என்ன பண்ண போகுது, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண தானே போகுது, நாங்க டோட்டலாவா நாய் வேணாம்னு சொல்றோம். சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் முன் வச்சிருந்தாங்க. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம், இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. நாய் வேணான்னு டோட்டலா யாரும் சொல்லவே இல்லை. நாய் வச்சுக்கலாம், அதோடைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் குறிப்பா கரெக்டான லைசன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க நாயை வளங்க, யாருமே வேணான்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. எனக்கு இந்த ஷோல பெருசா பாதிப்படைகிற வகையில இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தை 6 வயசு குழந்தைய ஆட்டோல கூட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாயை காப்பாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வண்டியை டேர்ன் பண்ணி குழந்தை கீழே விழுந்து தான் கண்ணு முன்னாடியே குழந்தை 6 வயசு குழந்தை இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு அப்பா அந்த இடத்துல அழுது சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைய நாய் கடிச்சு ரேபிஸ் வந்து டாக்டர்ஸ் யாருமே கிட்ட வந்து என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல, உங்க குழந்தைய காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்து என் குழந்தை அடுத்த நாளே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய பேரண்ட் அழுது கதரும் போது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்களை எதிராக பேசுறதுக்கு எந்த பாயிண்டும் கிடையாது, அதுக்கு ஆறுதல் கூட தெரிவிக்கல. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ், ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க, கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தார், அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். அதுக்கு மாறா நாயோடைய குணம் அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் நடந்துக்கும். நீங்க தான் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கணும். 11 மணிக்கு மேல நீங்க எதுக்கு நைட் டைம்ல அங்க போறீங்க, நீங்க எதுக்கு நாய் இருக்கிற தெருவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம உள்ள போறீங்க, நீங்க நாய் கூட சில கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம சில விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. ராபிஸ் நோய், உலகத்திலேயே இந்த ராபிஸ் நோயால அதிகமா பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. குறிப்பா இந்தியால முதல் இடத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டதுல நம்பர் 1 இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. நாய் கடிக்கிறதுனால மட்டும் பிரச்சனை கிடையாது, நாயோடைய கழிவு மூலமாவும் நிறைய பிரச்சனைகள், நிறைய சுகாதார பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை சார்ந்த சில விஷயங்களை எடுத்து முன்வைக்கும் போது அதை யாரும் அவங்க பெருசா பொருட்படுத்தவே இல்லை. ஒரு கவுன்சிலரா இருந்து அங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் தினமும் இந்த நாய்களுடைய கழிவை நாங்க எவ்வளவுதான் கிளீன் பண்றது, கிளீன் பண்ண அந்த இடத்துல நிறைய வந்துட்டு தான் இருக்கு, இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு கவுன்சிலரா என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய நாய்கள் குழந்தைகளை அங்க இருக்கக்கூடியவங்களை கடிக்குதுன்னா ஒரு கவுன்சிலரா நான் என்ன ஒரு பதில வைக்கிறது, நீங்க சொல்ற மாதிரியான ஆன்சரை என்னால சொல்ல முடியுமா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வரதுக்கு எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், அது வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குமா, இந்த இறப்புகள் எல்லாம் உங்க வீட்டுல நடந்திருந்ததுன்னா, உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் நடந்திருந்ததுன்னா உங்களுக்கு இதை சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் சொன்னா எங்களையும் தான் கடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை முன் வச்சாங்க. அந்த ஷோக்கு கெஸ்டா வந்த படவா கோபி அவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா, என்னையும் நாய் கடிச்சிருக்கு, என் வைஃபையும் நாய் கடிச்சிருக்கு, ஆனா நாங்க அதுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், குறிப்பா அந்த நாயை நம்ம வாட்ச் பண்ணணும், அந்த நாய் சார்ந்த சில விஷயங்களையும் நம்ம டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதெல்லாம் நாங்க பண்ணோம், நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன், இல்ல கடி வாங்கியிருக்கேன், கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம், வசதி இருக்கு பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த பிரச்சனை என்ன தெரியுமா, நாய் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வழியே இல்லாம ரொம்ப ஏழையான இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு 1 முறை 2 முறை கிடையாது, பல தடவை போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வரணும். தெருவுல இருக்கக்கூடிய நாய் கடிச்சு நான் இதுக்கு என் வேலை வெட்டியை விட்டுட்டு போய் ஊசி போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சாங்க. இங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்களால அதிகமா பாதிக்கப்படுறது ரிச்சா இருக்கிறவங்க கிடையாது, பணக்கார மக்கள் கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். லோ மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இந்த பீப்புள்ஸ் தான் அதிகமா இந்த நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்க. இங்க பேசினவங்க எல்லாருமே பெருசா ரோட்ல நடந்து போறவங்க கிடையாது, ஆனா இந்த பக்கம் பேசுறவங்க எல்லாமே பெருசா பாதிக்கப்பட்டவங்க.
வேலைக்கு போகும்போதா சரி, ஸ்கூலுக்கு போகும்போதா சரி, நடந்து போறவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் அங்க நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. அங்க பேசுறவங்களை தாண்டி மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாய் கடிச்சதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய செலவுகள் ஆகலாம். அது இன்ஜெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கூட ஆகுது. அந்த காசெல்லாம் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் நாய்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த நாய்கள்லாம் மிடில் கிளாஸ், அதாச்சும் லோ மிடில் கிளாஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த பகுதியில அதிகமா இருக்கு. அவங்கள தான் அதிகமா இதை அட்டாக் பண்ணுது. அவங்களுக்கு தான் இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவங்க தான் அவங்களுக்கான பிரச்சனையை தீர்வு காண முடியும். ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்களா அது எப்படி நீங்க பண்ணுவீங்க, நீங்க எப்படி அதெல்லாம் கொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு ஆக்டர் தன்னுடைய காரை எலி கடிச்சு அந்த கார் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தன்னுடைய குழந்தைய ஒரு நாய் கடிச்சு செத்து போச்சு, ஒரு நாயால தன்னுடைய 6 வயசு குழந்தை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்லாம் வைக்கும் போது உங்க பதில் என்ன? இதுக்கான ஆன்சர் கிடையாது. ஸோ இதுக்கான தீர்வு தான் கவர்மெண்ட் பாக்குது. அதுக்குமே சரியான வழியை நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நீங்க பேசுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல லைசன்ஸ் வாங்கி உங்க வீட்லயே வளர்த்துக்கோங்க. அதை தாண்டி இங்க பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநாய்களை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க அதிகமா போயிட்டு இருக்கு. இது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 வருஷத்துல தமிழ்நாட்டுல ராபிஸ் நோயே இல்லாத ஒரு நாடா கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கவர்மெண்ட் கையில எடுத்திருக்கு. அதுக்கு சரியான கோஆபரேட் பண்ணா இங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நேஷனல் கபடி பிளேயர் ஒரு நாயை காப்பாற்றணும்னு போய் அந்த நாய் தன்னை கடிச்சு அவருக்கு ரேபிஸ் நோய் வந்து அவரு இறந்து போயிட்டாரு. ரேபிஸ் நோயின்னு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த ரேபிஸ் நோயுடைய சிம்டமும் அதனால பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசா புரியுமா? Makes you deathly afraid of water, and once you have it, it's nearly 100% fatal. This is rabies, and it's the reason that animals foam at the mouth when they have it, because they're afraid of swallowing. Naglalaway at nagsisisigaw ang lalaking ito. Nana ko dirihan! டாக் லவ்வர்ஸா இருக்கிறவங்க, நீங்க நாய்களுக்கு நகரத்திலும் இடம் உண்டு அப்படின்னு சொல்றவங்கலாம் குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தெருவுல இருக்கக்கூடிய நாய் உங்களை கடிச்சிச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு பொறுப்பேத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டவே மாட்டீங்க. நல்ல நாயா இருந்தா அது உங்களுக்கான நாய். அதுவே இது மற்றவங்களை கடிக்குது அப்படின்னா அதை கேட்டா அது எங்க நாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இங்க எல்லா நாயும் கடிக்கல, ஆனா எந்த நாய் கடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதனாலதான் இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயானால நாய்களுக்கும் நகரத்தில் இடம் வேணும் அப்படிங்கிற டாபிக்ல பேசினவங்க எல்லாரும் கரெக்டான விஷயங்களை முன்வைக்கல. கரெக்டான பல விஷயங்கள் இருந்தாலும் அதை ஏன் கரெக்டா சொல்லல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பெருசாவே இருக்கு. ஸோ சொசைட்டில நாய்கள் அதிகரிக்கிறதுனால இத்தனை பிரச்சனைகள் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தெருநாய்களுடைய அதிகரிப்பு இல்லைன்னா தெருநாய்களுக்கு நகரத்தில் இடம் வேணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.